ஆமாண்டி, நானும் நினைக்கல. அப்புறம் எப்படி இருக்க? மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? மேரேஜ் லைஃப் தானே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன 2 பேரும் ஜோடியா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா, நான் கன்சீவா இருக்கேன். அதான் டாக்டர் கிட்ட செக்கப்க்கு வந்தோம். கங்க்ராட்ஸ் ரேவதி. வாழ்த்துக்கள் சார். எனக்கு இப்ப குழந்தை பெத்துக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல விமலா. இவர்தான் குழந்தை வேணும்னு ஒரே ஆடும். ஏய், நீயே குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அட்லீஸ்ட் 1 வருஷமாவது லைஃப என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னா இவரு கேட்க மாட்டாரு. இவரு சரியான குழந்தை பைத்தியம். பக்கத்து வீட்டு குழந்தைங்கள எப்ப பாரு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. சரி, இவரு குழந்தைக்கு ரொம்ப ஏங்குறாருன்னு தான் இப்ப குழந்தை பெத்துக்கவே சம்மதிச்சேன். சரிடி, குழந்தை பிறந்தா எனக்கு சொல்லு, கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன்டி, உனக்கு சொல்லாம இருப்பேனா? சரி வரேன்டி. கர்ப்பமா இருக்க, உடம்ப நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நல்லா பாத்துப்பாரு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் வரேன் சார். வரேன்டி. சார், என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ என்ன சாப்பிடுற? எனக்கு ஒரு வெஜ் நூடுல்ஸ் போதும், தந்தூரி சிக்கன். அவங்க கேட்டது கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு ஒரு தோசை போதும். ஓகே சார். தேங்க்யூ சார். அந்த லூசு பேரை இல்லைன்னா ஒரிஜினல் பேரை யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அது இன்னும் கண்டுபிடிக்கல மேடம். ஆனா சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அந்த இளையராஜாவுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. என்னாச்சு? எதனால டவுட் வந்துச்சு? அது தெரியல மேடம். அவனுக்கு என் மேல டவுட் வந்து என் கூட செல்ஃபி எடுத்து அந்த ஒரிஜினல் பேரனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டான். அதனால ஒரிஜினல் பேரன் உஷாராயிருப்பான். இப்ப என்ன பத்தின டீடைல்ஸ் தான் அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டுதான் அவனை பிடிக்கணும். கரெக்டான ரூட்ல போய் அவனை கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் இதுல அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அப்போ இவ்ளோ நாளா நான் முட்டாளா இருந்திருக்கேனா? என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க மேடம், உங்க குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடைச்சிரும். உனக்கு இந்த மாதிரி விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு தான் ஆசை. ஆனா நீதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியே. பாட்டி கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வேஸ்ட். விதவிதமா சாப்பிடுறது மட்டும்தான் வாழ்க்கையா? சாப்பாடுன்றது மருந்து மாதிரி. அளவா சாப்பிட்டோம்னா அது மருந்து இல்ல, அதுவே நம்மளுக்கு போதும். எல்லாத்துக்கும் ஏதாவது பதில் வச்சிருக்கேன். உன்னை என்னதான் பண்றதோ தெரியல. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், சாப்பிடு. ஹாஸ்பிட்டல்ல என் ஃப்ரெண்டு ஒன்னு கேட்டாலே, அத பத்தி ஏதாவது திங்க் பண்ணியா? என்ன முறைக்கிறா? பதில் சொல்ல. இந்த மாதிரியே எதனா பேசிட்டு இருந்தா இங்கே ஒன்னு விட்டுட்டு போயிருவேன். பேசாம சாப்பிடு. இனிமே எதுவும் பேசல. விஸ்வாமித்ரன் மாதிரி மூச்சுக்கு 300 தடவை கோவம் வருது.
ராஜா அம்மா எங்க? அங்க. இரு, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். இரு. ஏ, அவங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அம்மாவோட பேசிட்டு இருக்கிறது யாரு? யாருன்னு தெரியல. அவங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி. ஓகே, I'll call you later. சாப்பிட்டு முடிச்சிட்டியா? போலாம்.